இதுல வீரவசனம் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், ரகுபதியை போன்றவர்கள் வெக்கமே இல்லாம வீரவசனம் பேசிக் கொண்டு தெரிகின்றார். அதனால இரும்பு கடம் கொன்று அடக்குவன்னு முருக பக்தர்கள் மீது கை வச்சீங்கன்னா நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்க நான் தெளிவா சொல்ற கேட்டு, எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும், எங்களுக்கு தெரியும், பொறுத்துக்கிட்டு இருக்கும். தார்மீக ரீதியா கோர்ட் என்ன அனுமதி கொடுத்திருக்காங்களோ அதுபடி இது நடந்துகிட்டு இருக்கு. இத்தனைக்கும் நான் அந்த இடத்துக்கு போக கூட இல்லை. அதனால இரும்பு கடம்னு இன்னொரு முறை இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பாத்தீங்கன்னா ரகுபதி அவர்கள் இருக்கிற இடம் அவருக்கே தெரியாது. நான் அமைதியான முறையில அறவழி முறையில சொல்றேன், அமைச்சர் என்பதை தெரிஞ்சு சொல்றேன். இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் கரவேட்டி கட்டிருக்கிற திமுக காரங்கிட்ட இன்ப நிதிக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறவங்க சொல்லிக்கங்க. எல்லாம் முருக பக்தர்களை பார்த்து அமைதியான முறையில் அறவழி அத்தனை பேர் சேர்ந்தாங்க. என்ன பண்ணாங்க? பச உடைச்சாங்களா? தீ வச்சு கொளுத்தாங்களா? பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்களா? அமைதியான முறையில பேசிட்டு போயிருக்கிறாங்க. அதனால தமிழகத்துல இன்னைக்கு பிரச்சனை உருவாக்குவது யார்? பிரச்சனை உருவாக்குவது திமுக. இத்தனை காலமா சும்மா திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார்?